அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 29 செப்டம்பர் மாதம் 2016 வருடம் வியாழக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: சம்பள உயர்வு கோரி மலையகமெங்கும் போராட்டம், வீதியை மறித்து டயர்களை எரித்து ஒப்பாரி வைத்து தொழிலாளர்கள் ஆக்ரோஷம் என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற எதிர்ப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் தொடர்ச்சியாக நேற்று புதன்கிழமை 3வது நாளாகவும் வீதிகளை மறித்தும் டயர்களை எரித்தும் ஒப்பாரி ஓலமிட்டும் பேரணிகளை நடத்தியும் தமது எதிர்ப்பினையும் ஆதங்கத்தினையும் கவலையையும் தோட்ட தொழிலாளர்கள் வெளிப்படுத்தினர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அவற்றைத் தொடர்ந்து மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். புசல்லாவை சம்பவத்துக்கு நீதி கோரி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு, மலையக சமூக ஆய்வு மையம் மகஜர் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புசல்லாவை போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது இளைஞர் ஒருவர் மர்மமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் மலையக சமூக ஆய்வு மையம் மகஜர் ஒன்றை கையளித்தது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். முதல்வர் விக்னேஸ்வரன் மீதான குற்றச்சாட்டுகள் என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற எழுக தமிழ் எழுச்சி பேரணிக்கு தலைமை தாங்கிய வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மீது தென்பகுதியில் வசை மாறி பொழியப்பட்டு வருகின்றது. அரசாங்க அமைச்சர்களும் இனவாத அமைப்புகளின் தலைவர்களும் முதல்வர் விக்னேஸ்வரன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: விக்னேஸ்வரனை ஜனாதிபதி கடுமையாக எச்சரிக்க வேண்டும், பொது எதிரணி வலியுறுத்து என்பதாக அமைய பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நடைபெற்ற எழுக தமிழ் பேரணியில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் வெளியிட்டிருந்த கருத்துகளுக்கு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ஏற்கனவே கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருந்த நிலையில் விக்னேஸ்வரனுக்கு கடுமையான அறிவுறுத்தலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது அந்த அணியினர் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது இதய சுத்தியுடனான அணுகுமுறையே உடனடி தேவை என்பதாக அமைய பெற்றுள்ளது. தமிழ் மக்களின் உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் எடுத்துக்காட்டும் நோக்கத்துடனேயே கடந்த சனிக்கிழமை எழுக தமிழ் பேரணி யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்டதாக பேரவை தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அந்த நிகழ்வும் பேரவையின் இணைத் தலைவரும் வடமாகாண முதலமைச்சருமான சி.வி. விக்னேஸ்வரன் ஆற்றிய உரையும் தென்னிலங்கை அரசியல் அரங்கில் இப்போது பேசு பொருளாகியதையும் காண முடிகின்றது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: வடக்கு கிழக்கு இணைப்பு அஷ்ரஃபால் ஏற்கப்பட்ட ஒன்றே, எழுத்து மூல ஒப்புதல் உண்டு, ரிஷாத்தின் கருத்துக்கு சுமந்திரன் பதிலடி என்பதாக அமைய பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்த கருத்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் கருத்தல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தலைவர் அஷ்ரஃபின் காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பான எழுத்து மூலமான ஒப்புதல்கள் கூட ஏற்படுத்தப்பட்டன. அவை இன்றும் செல்லுபடியாகும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். மலையகம் கொந்தளிக்கிறது என்பதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்துள்ளது. தோட்ட தொழில் சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி 18 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் எவ்வித இணக்கப்பாடும் ஏற்படாதது கவலை தரும் விடயமாகும். ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும், சம்பள உயர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தனர் தொழிலாளர்கள். தற்போது ஏமாற்றமடைந்து பொறுமையை இழந்த நிலையில் மலையகத்தில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம்.
அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய விசாரணை, உள்ளக பொறிமுறையில் ஐநா உறுதியான நிலைப்பாடு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலான உள்ளக விசாரணை பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபை ஒருபோதும் பின்னிக்கப் போவதில்லை என அமைப்பின் பொதுச் செயலாளர் பான் கி மூனின் பிரதி ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வடக்கில் வறட்சி, 8000 பேர் பாதிப்பு, மேலும் அதிகரிக்கும் அபாயம் என்பதாக அமையப்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக 2454 குடும்பங்களைச் சேர்ந்த 8661 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நடுவண் நிலையம் தெரிவித்துள்ளது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகி இருக்கும் லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்றை தவறான முறையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜயந்த சமரவிக்ரம நேற்றைய தினம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது என்பதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் சமரவிக்ரமவுடைய கைது பற்றியே இருப்பதனால் நாம் மேலும் ஒரு செய்தி மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்தியாவுக்கான சர்வதேச வர்த்தக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இந்தியா ஆர்வம் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்ற கருத்தை மையப்படுத்தியதாக டெய்லி மிரர் முதற்பக்க செய்தியொன்றினை பிரசுரித்துள்ளது. உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக இஸ்ரேலின் முன்னாள் ஜனாதிபதி மரணம் என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலின் முன்னாள் ஜனாதிபதி ஷிமோன் பெரஸ் தனது 93வது வயதில் நேற்றைய தினம் மரணமடைந்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். தமிழகத்திற்கு நீர் தர முடியாது, கர்நாடகா மீண்டும் மறுப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு காவிரி நீர் தர கர்நாடக அரசு மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு வினாடிக்கு 6000 கன அடி வீதம் 3 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசிற்கு நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. மேலும் இந்த தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்கின்றதா என உச்சநீதிமன்றம் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் தயங்காது என எச்சரிக்கை விடுத்திருந்தது என்பதாக அமையப்பெற்றுள்ளது அந்த செய்தி. செய்திகளைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது, மலையகத்தில் எதிர்ப்புகள் எல்லாம் கைக்குண்டுகள் போன்று அமைச்சர்களை நோக்கி வீசப்படுகின்றது. அந்த நிலையில் அமைச்சர்களான தொண்டமான் ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், மனோகணேசன் ஆகியோர் அந்த குண்டுகளில் இருந்து தப்பித்து ஓடுகின்றார்கள். ஆனாலும் பதவிக்கு அடுத்தது யார் வருவார்கள் என்பது அவர்களுடைய சிந்தனையில் இருக்கின்றது. அவர்களுடைய சிந்தனையெல்லாம் அந்த கதிரை யாருக்கு என்பதாகவே இருக்கின்றது என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். முடிந்த கதை தொடர்வதில்லை என்ற தலைப்பிடப்பட்டு இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வர்த்தக ராஜாங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இலங்கை சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவுடன் நேற்றைய தினம் கலந்துரையாடியிருந்தார். இதன்போது ஏற்கனவே சர்ச்சையில் உள்ள எட்கா ஒப்பந்தம் மற்றும் கைவிடப்பட்ட சம்பூர் அனல்மின் நிலைய விவகாரம் தொடர்பான விடயங்கள் இலங்கையால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் நேற்றைய தினம் சம்பூரில் மீண்டும் இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் மீண்டும் எட்கா என்கின்ற 2 விடயங்களோடு அவர் வந்திருக்கின்றார். விரைவில் இரு நாட்டு அரசாங்கங்களும் கலந்துரையாடி இரண்டும் தொடர்பில் நல்ல முடிவொன்றை எட்டும் என்றும் அவர் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த கருத்தினை மையப்படுத்தியதாக தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை.
ஆன்மீகர்களே இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கங்கள்.